பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடியனை இந்த இடத்துல நீ பாட்டின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பினை கொடுத்த சாம்சன் பாஸ்டர் எல்லாருக்கும் முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நம்மை கைவிடாத தேவன் இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்மை ஒரு பொழுதும் இமைப்பொழுதும் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொண்டேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ளவர் இந்த இடத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடை பண்ண முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையோடு நீங்கள் எங்களோடு பேச போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ரிவீல் யுவர் செல்ஃப் ஃபாதர். ஆண்டவரே, உண்மை வெளிப்படுத்துங்கப்பா. எங்கள் இருதயங்கள் திறந்து கொடுக்கிறோம், நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 6 மணி நேரம் வலியிலும் வேதனையிலும் 3ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் ஆண்டவர் அரைஞ்சாங்க. 6 மணி நேரம் ரத்தம் சிந்தி சிலுவையில் தொங்கி முடிந்ததுக்கு அப்புறம் இந்த வாயிலிருந்து வார்த்தை வருது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பேசிய 7 வார்த்தைகள், 7 வாக்கியங்கள்னு சொல்லலாம். அந்த 7 வாக்கியங்கள் நடுவில் இருக்கக்கூடிய வாக்கியம் இது. 3 வார்த்தைகள் முன்ன, இதுக்கப்புறம் 3 வார்த்தைகள், இது நடுவில் இருக்கக்கூடிய வாக்கியம் இது. இந்த வார்த்தை ஒரே ஒரு இந்த வாக்கியம் மட்டும்தான் அரமேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லா வார்த்தைகளும் கிரேக்க பதத்தில் எழுதி அப்புறம் தமிழ் பைபிள்லையும் இங்கிலீஷ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் என்னவா இருக்கு, அரமேய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது எழுதின 2 சுவிசேஷ, ஒன்று மத்தேயு, இன்னொன்று மார்க்கு. 2லையுமே இதே மாதிரி அரமேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இது. முதல் வார்த்தை நம்ம பார்த்தோம், அது ஒரு ஜெபம். ரைட்டா? ஆண்டவரே, அவர்களுக்கு மன்னிங்க, நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு. 2வது வார்த்தை ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஒரு ப்ராமிஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரேயர், செகண்ட் ஒன் ப்ராமிஸ். சின்ன பிள்ளைங்களாம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர், செகண்ட் வந்து ப்ராமிஸ், தேர்ட் ஒரு ப்ரொவிஷன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தாயை கரெக்டான இடத்துல சேர்க்கிறார். ஸோ இட்ஸ் அ ப்ரொவிஷன் காட் கிவ்ஸ் டு த மதர். ஃபோர்த் ஒன் இஸ் த பெயின். வலியினால் வந்த வார்த்தையா இது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிய, அது தொங்குறதுக்கு முன்னாடியே சாட்டையினால் அடிக்கப்பட்டு உடம்புல இருக்கிற பாதி ரத்தம் போயிருக்குங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற ரத்தத்தை சிலுவையில் தொங்கிக் கொண்டே சிந்தி 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 6 மணி நேரம் ஒருத்தர் தொங்கினார்னா கீழே வந்துகிட்டே இருக்கும், ரத்தம் சிந்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்படி சிந்தும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில கடைசி நேரத்துல இந்த வார்த்தை வருது, என் தேவனே. படுவதற்கு முன்பதாக 3 மணி நேரம் அந்தகாரம் இருந்தது. ஹல்லேலூயா. இருட்டா இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். பயம், வேதனை, நடுக்கம் எல்லாம் சூழ்ந்த ஒரு அந்தகாரம் அந்த இடத்துல இருந்தது. இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக, இந்த வார்த்தை மாத்திரம்தான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தான் அது. நம்முடைய தேவன் அதிர்ஷ்டமானவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வமும் அறிந்தவர், அவர் மூலமாகவும் அவருக்குள்ளும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவராலே அன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவர் மூலமாயும் அவர் தான் வானங்களை 2 விரித்தவர். அவர் கரெக்டா? அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவர், அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருந்தும் இந்த வார்த்தைகளை ஏன் சொன்னாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? அவருக்கு தெரியுமே, இது ஒரு பிளான் தானே, ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட காரியம் தானே. ஆதியாகமம் 3:15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை தானே இது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸ்ட் வேர்ஸ் இந்த இடத்துல நிறைவேறுது. அப்ப ஏன் சொல்றாரு என்னை கைவிட்டீர் என்று சொல்லி? அவரும் மாம்சத்துல தானே இருக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, கெத்செமனேல போய் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை நீட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும் சொல்லி தன்னை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் அந்த இடத்துல அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து 3 முறைங்க, ஒரு முறை மாத்திரம் இல்லை, 3 முறை ஜெபம் பண்றாரு. கெத்செமனே தோட்டத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தனது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், அவர் வாயிலிருந்து ஏன் இந்த 4 வார்த்தைகள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க.
அப்படி ஒப்பு கொடுத்தவர், இவருக்கு தான் தெரியுமே சரியான நேரம் தானே அது, சரியான நேரம் தானே. இவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரம், பிறந்த நேரங்கள் முதல் 33 ஆண்டுகள் ஊழியம் செய்து முடித்த இந்த நேரம் சரியான நேரம். ஏனென்றால் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டேன், இதுதான் சரியான நேரம். ஆனா ஏன் இந்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அவருக்கு பயம் வந்துருச்சா? ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? உண்மையிலே சொல்ல போனா இட்ஸ் a job well done. எல்லா பாடுகளையும் சுமந்து எந்த விதத்திலையும் அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தின்படியா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லி நம்ம சொன்ன வாக்குத்தத்தின்படி அவர் யுத்தம் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். ஆனால் எதையுமே பண்ணாமல் அவர் தன்னைத்தானே முழுமையாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரண பலியிருந்தும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் தனக்காக அவர் யுத்தம் பண்ணலை, அவருக்காக அவர் நமக்காக யுத்தம் பண்ணும்படியாய் அந்த சிலுவையில் தொங்கினார். அவருக்கு தெரியுங்க, நிச்சயமா இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் மறுபடியும் எழுப்புவேன் என்று சொல்லி சொன்னவர் அவர் தாங்க. அவருக்கு தெரியும் நிச்சயமா அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழ போகிறார் என்று சொல்லி. ஏன் இந்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி எதற்காக அதை சொல்லியிருக்க முடியும்? நான் யோசிக்கொண்டே இருக்கும்பொழுது இந்த கேள்வி எனக்குள்ளாய் ஒரு ரிங்காரங்க விட்டு கொண்டே இருந்தது. இதுக்கு பதில் கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது காரியம் என்னென்று பார்த்தான், 46ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27:45 சரி. 6ஆம் மணி நேரம் முதல் பூமி எங்கும் அந்தகாரப்பட்டது. ஒருவேளை பயத்தினாலே, அந்த பயம் அவருக்குள்ள சூழ்ந்ததுனாலேயோ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஐயோ நான் என்னமோ கைவிடப்பட்டு போயிட்டனோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கலாமோ? இல்லைங்க, அவர் இந்த அந்தகாரத்தை கொண்டு அவர் பயப்படுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு 100 பேர் இருக்குங்க. அவர் ஜோதிகளின் பிதா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து, அவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இந்த பயத்தை, அந்த அந்தகாரத்தை பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். இதனால கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசனை வந்ததுங்க. 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். குற்ற நிவாரண பாடுகளுக்கு உட்படுத்தி குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தமது சந்ததியை கண்டு, ஆமென் ஹல்லேலூயா, அவரை பாடுகளுக்கு உட்படுத்திட்டாங்க, சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அதற்கு முன்னாடி குற்ற நிவாரண பலின்னு சொல்லி நம்ம லேவியராமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா, ஒரு ஆடை எடுப்பாங்க. அந்த ஆடை தலையில் எல்லாருடைய பாவத்தையும் அந்த ஆடு மேலே சுமத்தி அதை என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. அந்த பலியோடைய ரத்தத்தை எடுத்து எல்லா இடத்துலையும் தெளிப்பாங்க. ஸோ இது ஆசாரியர்கள் செய்யக்கூடிய காரியம். இந்த குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினால் அவர் மேலே என்ன இருக்கு, இப்போ பாவம் இருக்கிறது. பாவம் பாராத பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது, கரெக்டுங்களா? பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனாலேயோ என்னவோ அவருக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பிரிவு உண்டானது. அந்த பிரிவு உண்டாதனால அவர் கேட்டாரா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. நிச்சயமா அது இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இதே வார்த்தைகளை நம்ம சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இதே வார்த்தைகள் அங்கே இருக்கும். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க ஆண்டவர் நம்மளுடைய கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறிகளாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி? ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கெல்லாம் அவர் ஒருத்தர் தான் பதிலுங்க. அந்த பதில் கொடுக்கும்போது சாதாரணமாக அந்த பதில் இருக்காது, அது ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலாக இருக்கும். கர்த்தர் எல்லாரையும் உற்சாகப்படுத்தும்படி அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் சிலுவையில் சொல்லப்பட்டதற்கு ஒரு காரணம் என்றார். அது நிச்சயமாய் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கான என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை வாசிக்கலாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதே வார்த்தைகள் ஒருவேளை சங்கீதம் 22ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தோட முடிச்சிருந்தாங்கன்னா இந்த சங்கீதம் எப்படி இருக்கும்னா, ஒரு வசனம் உள்ள சங்கீதம். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். இது இயேசுவினுடைய மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய சங்கீதம் சொல்லி அதோட முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் அப்படி முடியலங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 30ஆம் வசனம் வாசிக்கலாம். அதே சங்கீதத்தில்
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக. ஹalleluya ஹalleluya ரகதில ரதலரபரோ ஷிதலரகரத. ஜீசஸ். அந்த சந்ததி வேற யாரும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நாம் தான் அந்த சந்ததி. ஹalleluya. இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற நாம் தான் அந்த சந்ததிங்க. அந்த வார்த்தையை அவர் சிலுவையில் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய ப்ராஃபஸி நிறைவேறும்படியாக. அது பெயின் இல்லைங்க, அந்த பெயினால வந்த வார்த்தை இல்லை, அது ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். லார்ட், ஐ அம் கோயிங் டு டேக் திஸ் ஆஸ் மை ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவின் சந்ததியாய் நாம் இருக்கும்படியாக அவர் அந்த சிலுவையில் அந்த ப்ராஃபஸி நிறைவேற்றும்படியாய் சொன்ன வார்த்தை. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. ஒரு சிலர் அவர் அறியாமையில் என்ன சொன்னாங்க, எலியாவை கூப்பிடுறார் போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த சங்கீதம் அதோட முடிஞ்சு 1ஆம் வசனத்தோட முடியல, 30ஆம் வசனத்தை சொல்லி அதோட நிறைவேற்றம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எல்லாரும் மனப்பாடமாக சொல்ல முடியும், ஆனால் 38ஆம் வசனத்தை படிச்சுட்டு 39ஆம் வசனத்துக்கு வரலாம். அப்போஸ்தலர் 2:30. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டான வாக்குத்தத்தமாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒண்ணுதாங்க வழி. அந்த வழியை சொல்றதுக்காக தான் அந்த நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் அவர் சொன்னாரு. அந்த ப்ராஃபஸி நிறைவேறக்கூடிய காலம் தான் இந்த காலம். இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தினால ஞானத்தானம் பெற்று எல்லாரும் அவருடைய நாமத்தை அறிவித்து அவரை பிலீவ் பண்ணி இருக்கக்கூடிய சந்ததியாய் நாம் சந்ததி இருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலையும் சிலுவையில் தொங்கின இயேசுவை போல அந்தகாரம் நிறைந்த சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை நம்ம சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் நாம் ஐயோ என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும்படியாக கூட நாம் உந்தப்படலாம். ஆனால் பயப்பட suffering, remember his word. The word heals you. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும். பயப்படாதீங்க, இருளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக அறியாத மூடரை போல் நான் இருக்க வேண்டாம். அவர் சிலுவையில் நமக்காக குற்ற நிவாரணமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். எதுக்காக தெரியுமா? நம்முடைய சந்ததி இயேசுவின் சந்ததியாக, ஒரு வெற்றியின் சந்ததியாக, ஜெய கிறிஸ்துவின் சந்ததியாக நாம் இருக்கும்படியாக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து இந்த வார்த்தைகளை பேசி சிலுவையில் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்து ஒரு ப்ராஃபஸியை நிறைவேற்றும்படியாக அவன் வார்த்தையாக. இந்த வேலையிலும் தகப்பனே, பெயினோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ப்ராஃபட்டிக்கல் வேர்டு ஹீல் பண்ணட்டும் அப்பா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.